இதனால உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. பாடி கார்டு சார், இப்ப கொடுங்க. செல்வி, இந்த வரேம்மா. இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. அப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தைய என்ன சேர்த்துக்க மாட்டீங்க? பரவாயில்ல, சீக்கிரமாவே உங்க எல்லார் கூட உட்கார்ந்து நான் உருண்டை சோறு சாப்பிடுற நாள் கண்டிப்பா வரும். போதும். எனக்கு போதுமாமா, போதும். சாப்பிடு. ஃபுல் ஆயிடுச்சு. பாப்பா, நான் உனக்கு ஊட்டி விடட்டா? என் கூட வா. மாட்டேன். ஏண்டா என்ன பார்த்து பயப்படுற? நான் உன் அம்மா. வா வா செல்லம், வா, நான் ஊட்டி விடுறேன். வா. ஹேய், அது பாப்பா பயப்படுறா. அவளுக்கு இது புதுசு, அதனால போக போக பழகிடும். டேய் டேய், சாப்பிடு. எனக்கு வேணாண்டா. டேய், இத்தனை நாள் அண்ணி இறந்துட்டாங்கன்னு குடிச்சு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு இருந்த. உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட. இப்ப அதே மாதிரி பட்னியா கிடந்து சாவலான்னு பாக்குறியா? டேய், இனிமே தாண்டா நீ தைரியமா இருக்கணும். கனிக்காக வாழ்றேன்னு சத்தியம் பண்ணல, அதுக்கு உடம்புல கொஞ்சமாவது தெம்பு இருக்கணும்ல. சாப்பிடு. வேணாண்டா. டேய், இந்தா வேணாண்டா. சாப்பிடுறா, பாத்துக்கலாம்டா. டேய் ராகவா, நம்ம இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம்டா. ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்து வரும்போது நம்ம கிட்ட இருந்த பலம் நம்மளோட ஒற்றுமை தான். அது இருந்தாலே போதும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை நம்புறேன். சாப்பிடு. கண்மணி இந்த இடத்துல இப்படி இன்னொருத்தைய பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. ராகவா, நீயே தப்புன்னு ஒத்துக்கிட்டடா. அப்படி இருக்கும்போது சரி பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. சரி பண்ணலாம். சாப்பிடுறா. வேணாண்டா, எனக்கு போதும். சாப்பிடு. என்னங்க துரை, என்ன வெளியே நிக்கிறீங்க? ரூமுக்கு வரலையா? சீயா? நான் இப்ப உங்களுக்கு சீயா ஆயிட்டேனா? நான் வேணா வேணான்னு சொல்லும் போது என்ன நாசம் பண்ணிட்டு இப்போ சீயா? ராத்திரியில இனிச்சது இப்போ கசக்குதோ? ஒழுங்கா 5 நிமிஷத்துல ரூமுக்கு வாங்க, இல்லனா நடக்கிற கதையே வேற. ஊருக்கு போன் அடிச்சு மொத்த ஊரையும் வீட்டு வாசல்ல நிறுத்திடுவேன், பாத்துக்கோங்க. சீயாம்ல சீ. இதை விட எனக்கு வேற என்னடா அசிங்கம் வேணும்? இவங்களை பார்க்கும்போது என்னமோ சரியா பட மாட்டேங்குது. வீடெல்லாம் ரொம்ப அழகாதான் இருக்கு. பரவாயில்ல, என் அத்தை பார்க்க லட்சணமா அழகாதான் இருக்காங்க.
இது இவ்ளோ பெரிய வீடு, ஜவுளி கடைக்காரங்க குடும்பம்னு சொல்றாங்க. டிவி இவ்ளோ சின்னதா இருக்கு. முதல்ல இத தூக்கி போட்டு உடைச்சிட்டு வேற டிவி வாங்க சொல்லணும். முதல்ல இது எல்லாத்தையும் மாத்தணும். இங்க வா. என்ன சின்னம்மா? யாரும் எதுவும் பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களாவது வந்தீங்களே. நான் கிராமத்துல வளர்ந்தவ. எனக்கு இந்த பட்டணத்தை பத்திலாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் பெருசா படிக்கலனாலும் எதை சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு கத்துப்பேன் சின்னம்மா. எனக்கு நீங்க தான் இந்த வீட்டுல குருவா இருந்து இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். உன் பேர் என்ன? சுத்தம் என் பேரே உங்களுக்கு தெரியாதா? என்ன சின்னம்மா நீங்க? கேட்டா பதில் சொல்லு. உன் பேர் என்ன? என் பேரு புஷ்பா. ஐயோ, என்ன சீன் இது? அவங்களே வருவாங்களா, என்ன கூப்பிடுவாங்களா, அப்புறம் என்கிட்ட பேச்சு கொடுப்பாங்களா, என் பேர் என்னன்னு வேற கேட்பாங்களாம், அப்புறம் அவங்களே வெடுக்குன்னு போவாங்களாம். இததான் புகுந்த வீட்டு நக்கல்னு சொல்றதோ? பாத்துக்கிறேன். எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கொண்டு வரேன்.